Hello Natpukkale, வணக்கம். Welcome to Senji Pathuduvom YouTube channel. நான் உங்க கனி. இந்த சிக்கன் குழம்பு செய்யிறதுக்கு முதல்ல ஸ்டவ் பத்த வச்சிட்டு அதுல ஒரு கடாயை வச்சி நான் 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திக்கிறேன். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாதி வதங்குனதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன். அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆனதும் நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு வச்சிடுங்க. அப்பதான் அந்த சிக்கனோட பச்சை வாசனை போகும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு சொம்பு இல்லாட்டி 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளறிட்டு ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் ஓரளவுக்கு சுண்டி இருக்கு. இப்போ மூடியை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. கறி வெந்துடுச்சான்னு எப்படி செக் பண்ணணும்னா, நம்ம சிக்கன் ஃபஸ்ட்டு போடும்போது அது பிங்கிஷாக இருக்கும். நல்லா வெந்துடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். சப்போஸ் கறி அந்த மாதிரி பிங்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. ரொம்ப டவுட்டாக இருந்தால் ஒரு பீஸ் எடுத்து போட்டு பார்த்துருங்க. உள்ளே பிங்காக இருக்கக்கூடாது. எனக்கு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். அதனால் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம சிம்பிள் சிக்கன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. யூஸ்வலாக இந்த கறி குழம்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக போடணுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இல்லாமல் கூட நான் செஞ்சுருக்கேன். அப்படி ஒன்றும் பெருசாக கவுச்சி வாசனைலாம் வந்துடாது. சிக்கனை மட்டும் கொஞ்சம் நேரம் போட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. கவுச்சி வாசனை கண்டிப்பாக வராது. சிக்கனை வதக்காமல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கவுச்சி வாசனை வரும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் குழம்பு. மற்ற ஸ்டைல் சிக்கன் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த தனியாத்தூள் தனியாக அரைச்சி போடுவாங்க. அப்புறம் கறி மசாலா தூள் போடுவாங்க, பெப்பர் பவுடர் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் மட்டும் இதுக்கு போதும். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நட்புகளே.